வணக்கம். இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எதுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம்னா, நொய்யல் ஆற்றுல வந்து கழிவுநீர், நம்ம சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர், நம்ம வீட்டிலேருந்து வர கழிவுநீர் அத்தனையும் நொய்யல் ஆற்றுலையும் 9 ஏரிகள்லையும் கலக்கிறாங்க. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இது ஒரு 3-4 வருஷமாக வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். மணல் கொள்ளையை முதல் தடுத்தோம், மண் கொள்ளையை தடுத்தோம். இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நொய்யல் ஆற்றுல போய் பார்த்தோம்னா அரசாங்கமே வந்து யார், தனிப்பட்ட மக்கள் எல்லாம் கிடையாது, அரசாங்கமே வந்து கழிவுநீரை, சுத்திகரிக்காத கழிவுநீரை கொண்டு போய் நம்ம ஆற்றுலையுமே நம்ம ஏரிகள் 9 ஏரிகள்லையும் கலக்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போய் இந்த மணல், இந்த தண்ணி, நம்ம நொய்யல் ஆற்றுலேருந்து தண்ணி, நம்ம ஏரிகள்லேருந்து தண்ணி எடுத்து டெஸ்ட் எடுக்கிறோம். அங்கே லேப் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். அங்கே லேப் டெஸ்ட்டில் என்ன ஆகுது, என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, நம்ம ஊர் ஆறில் அரசாங்கமே வந்து கழிவுநீர் மட்டும் இல்லை, மனித கழிவுகளை வந்து கலக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கழிவுகளை கலக்கிறாங்க. எங்கே நம்மளோட பெரியாஸ்பத்திரி இருக்கு இல்லைங்க, அரசு மருத்துவமனை, அதோட கழிவுகள் எல்லாம் நம்மளோட ஏரிகளில் கலக்கப்படுதுங்க. அதுக்கான ரிப்போர்ட் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி மண்ணை எடுத்து, நம்மளோட மண்ணை எடுத்து நாங்கள் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அங்கே டெஸ்ட்டில் என்ன ரிப்போர்ட் வருதுங்க, 50 வருஷமாகுது சரி செய்யறதுக்கு, எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது, மலட்டுத்தன்மை ஆகிட்டு இருக்குது நம்ம மண் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சாதாரண ரிப்போர்ட் இல்லைங்க, இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஆட்சி மாற்றமே நடக்கும். நாங்கள் இதை அரசியல் பண்ண நினைக்கல, ஆனால் இதை வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம ஊரில் எந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், கூட்டம் வலியுது, கேன்சர் அத்தனை பரவுது, கேஸ்ட்ரோ வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வருது. இதுக்கு மூல காரணம் என்ன தெரியுங்களா, இந்த தண்ணீர். நம்மளுக்கு மண் மட்டும், நம்ம தண்ணியோ மண் மட்டும் வந்து நம்ம மோசமாக போகலை, நிலத்தடி நீரும் மோசமாக போயாச்சு. இதை சரி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 50 வருஷம் ஆகும். எவ்வளோ, இன்றைக்கி நாளைக்கு சரி செய்ய முடியாது, 50 வருஷம் ஆகும். இன்னும் கேன்சர் பரவ போகுது, வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் வரப்போகுது, இன்னும் தண்ணி பஞ்சம் மிக ஜாஸ்தியாக போகுது. நேற்று நியூஸ் பேப்பரில் நீங்களே எழுதுனீங்க, என்ன எழுதுனீங்க, சரவணம்பட்டி ஏரியாவில் மூணு இடத்துல வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து மக்கள் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு, இருக்கிற தண்ணியெல்லாம் அழிச்சுக்கிட்டு நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம்? வெக்கமே இல்லை, இந்த அரசாங்கங்களுக்கு வெக்கமே இல்லாமல் போய் சூஎஸ்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட 2500 கோடி போட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. ஏன் நாங்களாம் இன்ஜினியர் இல்லைங்களா? போய் 2500 கோடி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் நிற்கிறோம்.